ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. 16/5/2026 கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 PM 6 PM அமையல. ஆனால் 8 PMல நல்ல கெஸ்ஸிங் கிடச்சிருந்துச்சி. ஏன்னா ஆல் போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து பிசியும் கிடச்சிருந்துச்சி. ஸோ 8 PM பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 8 to 5 நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் 8 to நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஆல் போர்டில் வந்து நம்மளுக்கு 8 கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 182 கிடச்சிருந்துச்சி. ஆனால் நான் வந்து சீரியல் நம்பருக்கு ட்ரை பண்ணேன் 1 to 3ன்னு சொல்லிட்டு. ஆனால் 182ன்னு சொல்லிட்டு நின்றதுனால நம்மளுக்கு பிசியில் 82 மட்டும் கிடச்சிருந்துச்சி. 6 PM 1 PM சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து ரிசல்ட்டு திருப்பி அதே ரிசல்ட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 750 கிடச்சிருந்துச்சி. 1 PMல வந்து 659. ஸோ 1 PM 6 PM வந்து நம்மளுக்கு அதே ரிசல்ட்டுக்குள்ளேயே திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியல. மற்றபடி நம்மளுக்கு வந்து 8 PMல ஒரே ஒரு வின்னிங் மட்டும் கிடச்சிருந்துச்சி பிசியோட. ஸோ 3க்கு நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/5/2026 1 PM 6 PM அதோட 8 PMக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டியர் லாட்ரிக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 1 PM பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுடைய ஆல் போர்ட் இந்த ட்ரா ஆல் போர்டு வந்து 3 அல்லது 8 நண்பா. 3 அல்லது 8 3 அல்லது 8 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுடைய 3 டிஜிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 659 அடிச்சிருக்காங்க. ஸோ 659லேருந்து ஃபார்மேட் எடுக்கலாம். 659 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் 38லேருந்து நம்பர்ஸ் கிடைக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு டபுளாக இருந்தால் 8க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. மறுபடியும் ஏன்னா வந்து 2 தடவை தொடர்ந்து நம்மளுக்கு 619 அதோட 659 சொல்லிட்டு ஒரே நம்பர் தான் திருப்பி அடிச்சிருக்காங்க. அதனால் இந்த ட்ரா மறுபடியும் நம்மளுக்கு 8க்கான டபுள் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 3க்கும் 8க்கும் நம்மளுக்கு சிங்கிளில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டபுளில் பார்ப்போம். சிங்கிளாக இருந்துச்சுன்னா 370க்கு சான்ஸ் இருக்குது. 370 371 481 டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிசி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ பிசி ஃபார்மெட்டில் டபுள் வரதா இருந்துச்சுன்னா 188க்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி 3யை பொறுத்த வரைக்கும் 733க்கு சான்ஸ் இருக்குது. 733 அவ்வளோதான் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டபுள் இருக்குது. 188 அதே மாதிரி வந்து 733. சிங்கிளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. இந்த தடவை நம்மளுக்கு 37 பெயர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 18 இதுக்குள்ளே எடுக்கிறதா இருந்தால். ஸோ 1 PMக்கு இவ்வளோ தான் நண்பா. இதுக்கு மேலே கொண்டு வர வேண்டாம். ஏன்னா வந்து 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சி போர்டில் வெறும் 0 அடித்தாங்க. இப்போ சி போர்டில் மறுபடிக்கும் 9 அடிச்சுக்கிட்டு வராங்க. அதனால் இந்த ட்ரா வந்து கேம் டபுளில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் 3 கண் வச்சுக்கோங்க. 8லேயும் கண் வச்சுக்கோங்க. 8 3 நிற்க தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவுட் போஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 8 இருக்குது. 8 பொறுத்த வரைக்கும் டபுள் சான்ஸ். டபுளோட பவர் நம்பர் வந்து 3. இங்கே நம்ம 3 8 தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 PM பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நண்பா. கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு மேலும் ட்ரை பண்ணுவோம் நண்பா. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 6 PMக்கு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட் 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 0 அல்லது 2 வந்துச்சுன்னா அந்த ட்ராவில் நம்மளுடைய 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட்
3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு 750 அடிச்சிருக்காங்க. முந்தா நாள் வந்து நம்மளுக்கு 676. ஸோ 750 உடைய ஃபார்மேட் பார்ப்போம். 750 ஓகே. 750 பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்மளுக்கு 9 டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. 9 டபுளில் வரலாம். அப்படி இல்லைன்னா 2 நம்மளுக்கு டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. 9 அல்லது 2 டபுளுக்கான சான்சஸ். சிங்கிளை பார்த்துட்டு டபுளை பார்ப்போம். 02 வந்துச்சுன்னா இந்த ட்ராவுக்கான நம்பர். டபுளை பொறுத்த வரைக்கும் ஏசியில் அடிச்சிருக்காங்க. ஏசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி. அப்போ வந்து ஏபியில் டபுள் இன்னும் வரல. ஏபி டபுளை பொறுத்த வரைக்கும் 750ங்கிறப்போ 92. ஸோ 992 990 990 992 990. அடுத்து 772 772 770. ஸோ 4 டபுள் எடுத்துட்டோம். ஏன்னா அந்த ட்ரா கேம் டபுளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சிங்கிளில் வரதா இருந்துச்சுன்னா 750க்கு 782 சிங்கிளாக இருந்துச்சுன்னா. இன்னொரு சிங்கிள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 401. சரி, அவ்வளோதான் நண்பா. சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 782வும் 401 மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது 6 PM. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நண்பா கொண்டு வரோம். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM இந்த ட்ராவுடைய ஆல் போர்டு. ஸோ நேற்றுக்கு 8 PM தான் நம்மளுக்கு ஆல் போர்டோடு சேர்த்து பிசியும் கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ரா பார்ப்போம். 8 PMக்கு 8 PM பொறுத்த வரைக்கும் 20 நண்பா. 2 அல்லது 0. 8 PMல 2 அல்லது 0 இருக்குது. 2 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 182. அதுக்கு முந்தின நாள் வந்து 674. ஸோ 182க்குள்ள ஃபார்மேட் 182. ஓகே, 18 ஃபார்மேட். 182 பொறுத்த வரைக்கும் 14 டபுள் ஃபார்மேட்டில் இருக்குது நண்பா. 1 அல்லது 4 டபுளில் வரலாம். கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபார்மேட்டில் 1 4 டபுளுக்கான சான்சஸ். இப்போ 20 சிங்கிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டபுள் பார்ப்போம். சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 925 236 256 256 290 603 அவ்வளோதான் நண்பா. சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 8 PMல இவ்வளோ தான் நம்பரு. டபுளாக இருந்துச்சுன்னா 1 அல்லது 4க்கான சான்சஸ் இருக்குது. 1 4 வரதா இருந்துச்சுன்னா 1 4 பொறுத்த வரைக்கும் ஏசி, அப்புறம் வந்து ஏபி, பிசிக்கு தான் சான்ஸ்.
ஸோ 1 6, 1 பவர் வந்து 6 நண்பா. 4 பவர் வந்து 9. 9 ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. அப்போ 6 மட்டும் தான் சான்ஸு. அப்படி இல்லாட்டன்னா 8 ஏசி, அப்புறம் வந்து ஏசிஏபி, அப்போ வந்து பிசி, அப்போ வந்து 66 88. கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 66 88 எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார்மேட் படி நம்மளுக்கு வந்து டபுள் வர்றதா இருந்தால் 66 88. நான் வந்து பவர் நம்பர் வச்சு தூக்கியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 9 அடிச்சிட்டாங்க, 4 அடிச்சிட்டாங்க. ஸோ 9ஓட பவர், 4ஓட பவர் 9, அதே மாதிரி 1ஓட பவர் 6. ஸோ 1ஐயும் அடிச்சிட்டாங்க. ஸோ 6 தான் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 66 88 வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார்மேட் படி. ஆனால் இந்த ட்ரா வந்து சிங்கிளுக்கான சான்ஸ் தான் இருக்குது, ஏன்னா அதிகப்படியாக டபுள் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய சிங்கிள் நம்பர். ஒருவேளை கேம் டபுள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 66 88 எடுத்து பாருங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். உங்களோட லைக் தான் நம்மளுடைய சப்போர்ட். அதனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/5/2026 1 PM 6 PM அதோட 8 PM 3 ட்ராவுக்குமே கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.